இந்த குட்டி பொண்ணுமே கடையில தன்னோட அம்மா இல்லாததுனால மேஜிக் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒருத்தன் அந்த குட்டி பொண்ணு கையில இருக்க நூலை கட் பண்ணி விட்டுட்டு மேஜிக் ஒண்ணு சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணுமே அவன் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவனுமே மொஜிட்டோ ஆர்டர் பண்ணிட்டு அதை தன்னோட டேபிளுக்கு கொண்டு வந்துன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணுமே இங்க எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் சொல்றா. அதுக்கு அவனுமே நான் யாருன்னு தெரியுமா சொல்லிட்டு கேட்க அந்த குட்டி பொண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல அப்போ அவன் அங்க சாமி கிட்ட இருக்க விளக்க அணைச்சு விட்டுட்டு நான் தான் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நீங்க மெஜிஷியன் இல்ல அந்த அங்கிள் தான் மெஜிஷியன் சொல்லிட்டு அங்க இருக்க டேபிளோ கை காமிக்கிறா. அவனுமே யார் அதுன்னு பார்க்க டேபிள் பக்கத்துல போறான். அப்ப அவனும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் போல, அதனால அந்த டேபிள்லயே அவன் உட்காந்துடுறான். இப்ப அந்த குட்டி பொண்ணு மொஜிட்டோ கொடுக்க வரும்போது அவனுமே வேணும்னே டேபிள் மேல இருக்க சாஸை தட்டி விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை துடைக்க சொல்றான். அந்த குட்டி பொண்ணுமே அந்த சாஸை துடைக்க அவனுமே வேணும்னே மேஜிக் பண்ணி மறுபடியும் அந்த சாஸ் அங்க வர வச்சுட்டே இருக்கான். இதனால அந்த குட்டி பொண்ணுமே நீங்களே தான் ஏதோ பண்றீங்க நீங்களே துடைச்சிக்கோன்னு சொல்றா. அப்ப அவனுமே அந்த குட்டி பொண்ணு கையை பிடிச்சி எடுத்து நான் தான் கிரேட்டஸ்ட்ன்றதை இப்பயாவது ஒத்துக்கிறியா சொல்லிட்டு கேட்கறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு இல்ல அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் கை காமிச்சு அவங்க தான் கிரேட்டஸ்ட் சொல்லிட்டு போயிடுறா. அவனுமே யார் தான் சொல்லி பாக்குறதுக்காக ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போய் நிக்கிறான். அப்ப அவன் கையை மட்டும் வெளில விட்டு சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் செஞ்சு காமிக்கிறான். அதை பாக்குற இவனுமே இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நான் அசால்ட்டா பண்றேன்னு சொல்லி சொல்றான். அப்போ உள்ள இருக்கிறவனும் நீ பெரிய மேஜிக்கை பாக்குறோம்னா நீ உள்ள வரணும்னு சொல்லி சொல்றான். சரின்ட்டு அவனுமே உள்ள வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. சரி இவனுமே ஃபேஸ் வாஷ் பண்ணலாமேட்டு ஃபேஸ் வாஷ் பண்றான். பார்த்தா அடுத்த செகண்டே அவன் டாய்லெட்ல மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். சரின்னு மறுபடியும் எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்றான். பார்த்தா மறுபடியும் டாய்லெட்ல தான் மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம குப்பை தொட்டியில டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு பாக்குறான். பார்த்தா அவனோட கேப் தான் கீழே இருக்கு, குப்பை தொட்டி அவனோட தலையில இருக்கு. அதை பார்த்து அவனுமே பயந்து போய் கடைக்கு வெளியில போறான்ட்டு பாக்குறான். ஆனா அவனால போக முடியாத அளவுக்கு அதுவுமே லாக் ஆயிருக்கு. அப்ப கரெக்டா கரண்ட் போய் கட்டாயி ஆன் ஆகுது. பார்த்தா இவனுக்கு யாரோ ஜோக்கர் வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. அப்படியே அங்க இருக்க செவரெல்லாம் அவன பக்கத்துல வந்து நசுக்கிற மாதிரி வர அவனுமே பயந்து போய் முட்டி போட்டு நான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நடந்துக்கிறது தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்கறான். இப்ப அடுத்த செகண்டே எல்லாமே நார்மல் ஆகி டோர் ஓபன் ஆகவே இவனுமே வெளியில வந்துடுறான். உடனே ஓடி அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் யார் இந்த மெஜிஷியன் சொல்லி கேட்க அந்த குட்டி பொண்ணு அங்க இருக்க கிருஷ்ணசாமியை காமிக்கிறா. சோ இப்ப அவனுமே அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான்.